ஒவ்வொரு முறை ஆவியானவர் சொல்லி ஜெபிக்கும் போதும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அனாயிட்டிங்கை விட ஜெபிச்சுட்டு வரும்போது அந்த அனாயிட்டிங் லெவல் கூடுது. அந்த இம்பார்ட்டேஷன் என்ன செய்யுது? கூடுது. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கின பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தேவன் ஒரு சத்தியத்தை சொல்லும்போது தொடர்ந்து நீங்க வாக் பண்ணும்போது தான் அதனுடைய மேன்மையை புரிய முடியும். தூரத்துலேருந்து இப்படி வேடிக்கை பார்க்குறத ஒன்றும் நடக்காது. ஆனால் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது மேலான ஒரு அனுபவம் உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, யோவான் என்ன சொல்கிறாருன்னா, மரணம்னு வந்ததுக்கப்புறம் டைமிங்னு ஒன்றே கிடையாது. நேற்று செத்தவன் தான், போன வருஷம் செத்தவன் தான். பைபிள் சொல்லுது மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை சுட சுட எழுப்புங்கள் அப்படி சொல்லலை. 2 நாளைக்குள்ள மரித்தோரை எழுப்புங்கள் சொல்லலை, மரித்தவனை எழுப்பு. அப்போ போன வருஷம் செத்தார் அவர் யார்? அவர் மரித்தவர். நேற்று செத்தவர் யார்? மரித்தவர். ஏசுனார் எந்திரிக்கிறப்ப 4000 வருஷம் செத்தவனே எழுப்பிட்டார். அவருடைய பிள்ளை தானே நீங்கள் எல்லாரும். என்ன பாருங்க, பிள்ளையா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துனீங்க. தேவனுக்கு அழிவு இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. தேவனுக்கு வயசாகி சாவாரா இல்லை அவர் அழிவே இல்லாமல் இருப்பார்? கை தூக்குங்க. அதிலே நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்க பாருங்க, கையை தூக்காமல் இருக்கிறீங்க. ஒன்றும் புரியல, தாடி ஈடி வச்சிருக்காரு, அதனால் வயசாகி போச்சுன்னு நினைக்கிறீங்களே. தேவன் அழிவில்லாதவர். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அழிவில்லாதவர், தேவன் முடிவில்லாதவர். கையை தூக்கிட்டே சொல்லுங்க, தேவன் மரணமற்றவர், தேவனுக்கு முடிவு என்பது இல்லை. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களே? இப்போ அடுத்த வசனம் சொல்கிறேன். தேவன் இப்பொழுது மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைப்போம் என்று சொல்லி மனுஷனை படைத்தார். ஆகவே நான் அழிவில்லாதவன், கமான் சே, நான் முடிவில்லாதவன், நான் மரணமில்லாதவன். காரணம், நான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி மரணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது, வியாதி என் சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது. தேவனுடைய சரீரத்தில் வியாதி ஆளுகை செய்ய முடியாது என்றால் என்னுடைய சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ சாயல்னா இந்த மூக்கு, கண்ணு, அழியாமை, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இட் should be. அடுத்து சொல்றாரு, அழிவுக்கேதுவான இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை அங்கு நிறைவேறும். என்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நிறைவேறாது. நான் சொல்கிற புரியுதா? என்னைக்கு நிறைவேறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைவேறாது. ஒரு அப்பா சொல்கிறாரு, என்னைக்கு நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது, தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிறைவேறாது. தீர்க்க தரிசனமே இப்போ நான் செய்ய போகிற செயலில் தான் நிறைவேற போகுது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு முதல் நீங்கள் நம்புறீங்களா? நம்பலைன்னா நான் சரியான செய்தியை சொல்கிறேன், தப்பான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சார், தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் யூதாஸுக்கும் சம்பந்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கும் ரோமர்களுக்கு சம்பந்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் தீர்க்க தரிசனமே தெரியாதவனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இவங்கெல்லாம் இயேசு சிலுவையில் ஏற ஏசாயா தீர்க்க தரிசனத்தை அவங்களுக்கு தெரியாமல் நிறைவேற்றினாங்க. அப்படிதான் இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம மூலமாக தான் நிறைவேற போகுது. அதை புரிஞ்சுக்காங்க, தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. அந்த நிறைவேறுதலில் நீங்கள் இருக்கிறீங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதுமே ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் கேட்டா 190 பேர், 500 பேர்ல 450 பேர் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அப்படியே ஒரு காலத்துல அபிஷேகம் பெற்ற எத்தனை பேர்? 5 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு யாவர் மீது ஊற்றுவார். இதுல இருந்து கடைசி காலம் தெரிஞ்சிருச்சா? அப்ப பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்றால் அதுவும் இந்த நாட்களில் தான் நடைபெற போகிற ஒரு காரியம். ஸோ மரித்தோரை எழுப்புறதுக்கு டைமே கிடையாது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 21-22 சீக்கிரம்.
மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் இங்க பாருங்க, நீங்க இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து லேட்டா யதார்த்தமா வந்தாரா இல்ல பர்பஸா லேட்டா வந்தாரா? இப்ப எப்படி வாசிப்போமே, 4ஆம் வசனம் வாசிங்க, 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாத்தீங்களா? அதாவது லாசர் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது, சரியா, 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாத்தீங்களா? சொல்லிட்டாங்க மேட்ரு. இருங்கடா, இருங்க ஐயா, வியாதியா இருக்க, இருறா, தகுந்த காப்பியை போடுறாங்க, டீயை போடு, 2 வடையை வாங்கிட்டு வா. சார், ஒருத்தர் வியாதியா இருக்கார், இருப்பா. ஏன் உயிர்த்தலை வைக்க, ஏன் வந்து இயேசு போய் வியாதியை சுகப்படுத்த போலையா? எல்லாத்தையும் வியாதியை சுகப்படுத்தலே முடிச்சுட்டா அப்போ செத்தவனை எழுப்புறதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இல்லாமல் போயிடும். எல்லாருமே செத்த அன்னைக்கே போய் எழுப்பிட்டா அப்போ செத்து எத்தனை நாள் கழிச்சு எழுப்பினாலும் எழுப்பலாம் அப்படின்ற எக்ஸாம்பிள் லெவல் போயிடும். செத்தவனே எழுப்பிட்டாரு, இப்போ பின்னாடி 2 நாள் தங்குறாரு, ட்ராவலுக்கு ஒரு 2 நாள் 4 நாளாக போயிடும். அதுக்குள்ளே அவன் செத்து அவனை புதைச்சிருவாங்க. தெரிஞ்சுட்டே மெதுவாக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். 7. அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுது யூதர்களுமே கல்லறிய தேடுகிறார்களே, மறுபடியும் எடுத்துட்டு போகலாமா? எப்பெல்லாம் உயிர்த்தலை நீங்கள் போகிறீங்களோ, உயிர்த்தலை வைக்க போகிறீங்களோ, அப்போல்லாம் இந்த கல்லறிகிற பஞ்சாயத்து நடக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு வந்து பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, இதெல்லாம் பேசுகிறார். ஒருவன் இரவில் நடந்தால் வெளிச்சம் 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் அவனா எந்திரிச்சிருவான்ல? இயேசுவானார் அவன் மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்கள் நித்திரை செய்தி இளைப்பாறுகளை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படை. இப்போ வந்து இவங்க வெக்காபுலரிக்கு வராரு. புரியுதா உங்களுக்கு? சில நேரம் தேவன் தான் வெக்காபுலரியில் பேசுவார், உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்றக்காக உங்கள் வெக்காபுலரியில் பேசுவார். உங்கள் வெக்காபுலரியில் பேசுகிறோன்னே இது அவரே சொல்லியிருக்காரு, உனக்கு புரியலன்னு அப்படி சொன்னேன், ஆனால் உண்மைக்கே என் மைண்டில் அது இல்லை. தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம் என்று சொல்லியிருக்காரு, உன் வெக்காபுலரியில் பேசுகிறேன்டா, ஆனால் என் மனசில் அது இல்லை. என் அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறம் பேசும்போது அவர் செத்து, இந்த பாருங்க 17, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார்கள். இப்போதான் இயேசு வர்றார். நீங்கள் இருந்திருந்தால் செத்துருக்க மாட்டான். அடுத்த வசனம் முக்கியமான வசனம், முக்கியமான வார்த்தை, முதல் வார்த்தை. நல்ல அழுத்தம் கொடுத்து முதல் வார்த்தையிலிருந்து வாசிங்க. அதாவது 22. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, அவனை உள்ள வச்சுட்டோம். நல்லா கவனிங்க, மரித்தோர் உயிர்ப்பிக்கிற ஜபத்திற்கு நாள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுதான் மார்த்தாள் சொல்றா, இப்போ கூட நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உமக்கு தேவன் கொடுப்பார். There is no time limit. நிறைய பேர் இருதயத்துக்குள்ள நிறைய பேரை குறித்த எண்ணங்கள் வந்துருச்சு, இவங்கெல்லாம் எந்திரிக்கணும்னு. அப்பவே அந்த உயிர்த்தெழுதல் வந்துருச்சுன்ற, உயிர்த்தெழுதல் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. உடைக்கணும். இப்போ நான் ஜெபிக்கணும்னு சொல்கிறேன், ஜெபத்துக்கு பதில் இப்படி இருந்தால் எப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்கணும், அப்படி இருந்தால் எப்படி மைண்ட் செட், அதான் நீங்கள் பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகும்போது தான் நான் கடவுள் அடுத்த கட்ட ரெவலேஷன் நமக்கு தராது. இப்போ கூட நீங்கள் ஜெபிச்சா அது உங்களுக்கு கிடைக்கும். மரித்தோர் எழுப்ப போகும்போது இந்த வசந்த மறந்துவிட, இப்போ கூட எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 தான் செத்தாரா? இப்போ கூட எனக்கு 3 ப்ராஜெக்ட் இருக்குது. 4 நாள், நான் 4 வருஷம், 40 வருஷம் இருக்குது. 40 வருஷம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது எனக்கு. இந்த உலகம் எப்போ உங்கள் செய்தியை பைத்தியம்னு சொல்லுதோ அப்போ தான் நீங்கள் சரியான செய்தியை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஊழியக்காரன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க தேவன் பேசும்போது சிந்தித்து தான் ஆக வேண்டும். கடைசி அழிவுக்குள் இது அழியாமையும் சாவுக்கு இதுவனை சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுக்குரிய இது அழியாமை எப்போ தரித்து கொள்ளும்னா, கடைசி காலம் துணிக்கும் போது, த லாஸ்ட் மெசேஜ், த லாஸ்ட் ரெவலேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். அது வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் என்னாகும், மறுரூபமாக்கப்படும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அந்த லாஸ்ட் எக்காலம்னா இப்போ
வந்து கர்த்தர் வந்து அந்த கடைசி எக்காலத்தை ஊதிட்டு இருக்கிறாரு நான் நம்புறேன். ஆமாம், அது கூட தேவன் வந்து ஊதனை அந்த எக்காலத்தை பிரதான தூதன் இது பண்ணுறானா. தூதன்ற மெசஞ்சர், ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறவனுக்கு பேர் தான் தூதன். அப்போ அவன் வந்து இந்த எக்காலத்தை ஊதும்போது நம்ம எல்லாருடைய மைண்டு மறுரூபமாகும். மறுரூபத்துக்கு அப்புறம் தான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாக்கப்படுவதாக. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை, வாசிங்க அந்த வசனத்தை, 2 கொரிந்தியர்ல இருக்கா? 15:54 வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். அழிவுக்குரியதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். அதாவது நீ பாஸ் ஆகிட்டீன்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னா, எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? அடுத்த வருஷமா? அதுக்கு அடுத்த வருஷமா? அதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்கள் இது அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அடுத்த வருஷம் கூட அடுத்த கிளாஸ் போகலாம். 5 வருஷம் கழிச்சு கூட அடுத்த கிளாஸ் போகலாம். எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? பாஸ் ஆகும்போது. அப்போ எப்போ அடுத்த அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா? அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமான்றது முக்கியம் இல்லை. எப்போ பாஸ் ஆகுறானோ அப்போ அடுத்த கிளாஸ் போயிடுவான். அப்போ எப்போ மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும்? எப்போ நீ மறுரூபம் ஆகுறியோ அப்போ மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். ஆமாம். அப்போ மறுரூபத்தோடு இணைக்கப்பட்டது விஷயம் இது. அப்போ மறுரூபம் ஆகிறது நமக்குள்ளே நடக்கிறது. நீ மறுரூபம் ஆக மாட்டேன்ற மைண்ட் செட்டில் நீ இருக்கும்போது இட் மே பி போஸ்ட்போன் டு த நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நான் மறுரூபமாக்கப்படுவது இது எனக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் இல்லையா? அப்போ தேவனோட வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்குள்ளே மறுரூபம் நடக்கும்போது என்னுடைய மறுரூபமும் இந்த செயலும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஓகே, என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை தான் நீ பேச போகிறேன். இந்த வார்த்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா 25 அவர் மரணத்தை ஜெயமாக 25 இருங்க 8 அப்படி சொல்லிட்டு வாசிங்க. ஓகே. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். எதற்காக உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பேச வேண்டும்? இட் இஸ் an advanced revelation. அதுக்காகவா? இல்லை இட் இஸ் a very rare வந்து என்ன ரெவலேஷன் விச் இஸ் ப்ரீச்டு இன் நவடேஸ் அப்படின்றதுக்காகவா? இன் தீஸ் டேஸ் அப்படின்றதுக்காகவா? எதுக்காக இதை பேசணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். உயிர்த்தெழுதல் என்பது ஜனங்களுடைய கண்ணீரோடு தொடர்புடையது. ஜனங்களுடைய கண்ணீரோடு தொடர்புடைய செய்தி. ஆகையால் தான் இது இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயம் அவன் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவான். இயேசு வந்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின காரணம் அவன் தாயார் அழுகிற பார்க்குறாரு, எல்லாரும் அழுகிற பார்க்குறாரு. இயேசு மனதுருகினார். லாசர் இடத்தில் வந்தபோது ஏன் அவனை உயிரோடு எழுப்பினார்? அப்பொழுது இயேசு அவர்கள் அழுகிறதை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். மரணம் என்பது கண்ணீரோடு தொடர்புடையது. ஏதோ ஃபேஷன் கிடையாது உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டியர்ஸ். கண்ணீர். எந்த ஊழியக்காரன் கண்ணீர் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கணும்னு முடிவெடுக்கிறானோ அவன் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான். ஆமென். 9ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். கை தட்டுங்க அவருக்கு. இவருக்காகத்தான் காத்திருந்தோம். அடுத்து நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம்.
நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரண்களை கீழே தள்ளி தாழ்த்தி. இந்த மரணத்தை பற்றி பேசும்போது நான் உன்னுடைய அரணை எல்லாம் உடப்பண்டான்றார். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை கேட்கிறவர்களுக்கு தெரியும் அரணா என்னென்ன. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனையே அரணாக இருக்கிறது. மரணத்தை பற்றி உங்கள் மைண்டில் போட்டிருக்கிற அரணை எல்லாம் அவருடைய வார்த்தை உடைச்சி எரியும். அந்த அரண்கள் நொறுக்கப்பட்ட பிறகு என் அன்புக்குரியவர்களே பட்டணம் பிடிக்கப்படும். இந்த நாட்கள் இந்த செய்தி என்ன உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்குள்ள மரணத்தை பற்றி இருக்கிற அரண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உடைச்சிக்கிட்டு இருக்கு. அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். அரண்கள் நொறுக்கப்படும். தொடர்ந்து உயிர்த்தெழுதலை பற்றி கேட்க 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 மரணத்தை பற்றி உங்கள் பார்வையே மாறிடும். ஆமாம், மாறிடும், வேற மாதிரி ஆயிரும். இயேசு செத்தவனாவே பார்க்கல. அதே போல பார்வை உங்களுக்குள் வர ஆரம்பிக்கும். இட் மே நாட் பி ஒன் டே ப்ராசஸ், ஆர் மே பி ஒன் டே ப்ராசஸ். இட் மே பி டன் இன் ஒன் டே, இட் மே நாட் பி டன் இன் ஒன் டே. ஏன்னா ரெண்டையுமே சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒரே நாள் நடக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். ஒரே நாள் நடந்துடும் பாட்டுக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முதலாவது உங்கள் அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். மரணத்தை பற்றி உங்கள் அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ரெண்டு விஷயம் இருக்குது. ரிசரக்ஷன் வேற, ரேசிங் தி டெட் வேற. நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். ரிசரக்ஷன்றது உயிர் தெழுந்த பிறகு அவன் மறியாமலே இருக்கிறது. அதாவது மரணமே இருக்காது, மரணமே வேலை செய்யாது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம விடுதலை ஆவது. ஆமென் சொல்லுங்க. மரணம் ஒரு டேட்டை எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் தான் மரணத்துக்கு நான் ஒரு டேட் என்ன செய்கிறேன், ஃபிக்ஸ் பண்ண முடியும். என் அன்புக்குரியல் ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இப்படிலாம் வசனங்கள் நம்ம வெக்காபுலரியில் எழுதினார். ஆனால் ஆதியில் தேவன் மனுஷனை படைக்கும் போது உயிரோடு இருக்கிற நாள் செத்த நாள் வைக்கவே இல்லை. அவனை தனது சாயலாகவே படைத்தார். மரணமே அவனுக்கு கிடையாது. என்னைக்கு மரணம் வந்த பிறகுதான் மரணம் வரைக்கும், மரண பரியந்தம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம வெக்காபுலரிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கொடுக்குறாரு. ஆனால் உண்மையில் அவரை பொறுத்தவரை என்னன்னா, மனிதனை படைக்கும் போது ஜீவனோட தான் படைச்சாரு, மரணமே இல்லாமல் தான் படைச்சார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு இந்த நாட்களில், இப்பதான் நான் செய்திக்கு வரேன், இந்த நாட்களில் அந்த ஜெயத்தை நமக்கு தருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். 57 வாசிங்க. 2 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு இந்த வசனத்துக்கு நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். சோ தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இந்த வசனத்தை எதுக்கு நீங்க கொண்டு போறீங்க? கர்த்தர் எனக்கு எப்படி இந்த எக்ஸாம்ல எனக்கு ஜெயம் கொடுத்துருவாரு, கர்த்தர் எப்படி இந்த வீட்டை கட்ட எனக்கு உதவி செய்வாரு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்க என்ன காடுப்பாது? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். இந்த வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வேற எதுக்கும் பயன்படுத்துறீங்க, தப்பு இல்லை. இந்த செல்போன் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி, இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி, 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் பேப்பர் வெயிட்டாக வச்சுக்கலாம். பயன்படுமா பயன்படாதா? கட்டாயம் பயன்படும். இல்லை கோவத்தில் எடுத்து பொண்டாட்டி மேலே எரியிற கூட யூஸ் பண்ணலாம். அது யூஸ் ஆகாமல் யூஸ் ஆகாதா? குறி பார்த்து அடித்தா அதுவும் யூஸ் ஆகும். ஆனால் அதோட படைக்கப்பட்டத நோக்கம் அது அல்ல. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதின போது உங்கள் பரீட்சையை நினைத்து அவன் எழுதவில்லை, உங்கள் வீடு கட்டுகிறதை குறித்து எழுதவில்லை, உங்கள் எதிர்காலத்து மற்ற காரியங்களை குறித்து எழுதவில்லை. அவன் உயர்ந்த சிந்தனையில் ஒன்றை எழுதினான். கையை தட்டு. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பவுல் இந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று எழுதும் போது எதை நினைத்து எழுதினான்? வாசிப்போம். 51 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது எதை நினைச்சு எழுதினான்னு தெரியும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை,
ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எந்த ஜெயம்? மரணத்தின் மீது ஜெயம். அவன் எழுதும்போது எதை மனதில் வைத்து எழுதினான்? மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கையத்தட்டே என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அடுத்த ஜெயத்தை சொல்றான். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எந்த ஜெயத்தை எழுதுகிறார்? பாதாளத்தின் மீது ஜெயம். எல்லாம் சொல்லுங்க. மரணத்தின் மீது ஜெயம், பாதாளத்தின் மீது ஜெயம். சொல்லுங்க. எந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் மீது கையை தட்டி ஆமென். தேவனுக்கு விரும்பினா பாடிடலாம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இங்க பாருப்பா, ஒருவேளை மரணம் அப்படியே ஒன்ன மறலாத மாதிரி தெரிஞ்சாலும், அசையாத மாதிரி தெரிஞ்சாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை மாறாது. பவுல் எழுதும்போது எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லலாமே. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். மரணத்திற்குரிய திறவுகோலை இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது என்ன செஞ்சிட்டாரு? வாசிங்க. வெளிப்படுத்த இந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம வரணும். நான் சீக்கிரம் முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், மன்னிக்க 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். உயிரோடு இருக்கிறேன். ஆவியா இருக்கிறாரா? சரீர மாம்சத்தில் இருக்காரா? செத்தவன்லாம் ஆவியா இருக்கிறான்ற நீங்க நம்புவீங்க. ஆனா அவர் ஆவியா இருக்கிறேன்னு சொல்லல. தொட்டு பாடுறான்னாரு. தொட்டுப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆவியா எந்திரிக்கல. நான் அடிக்கடி பார்க்குறேன், இந்த செத்தவங்களுக்கு ஜெபிக்கிறப்ப ஒரு மாற்றமே தெரியாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமாம். ஆனால் செத்தவங்க பக்கத்தில் நைட்டு தூங்குடானவங்களை தூங்க விட்டு போனால் மட்டும் செத்தவங்களுக்கு சுற்றி பல ஆவிகள் ஆடுற மாதிரி தெரியுது. அப்பவும் அந்த பாடி அமைதியாக தான் இருக்குது. ஆனால் எதிர்மறையானதை நினைக்கும் போது கண்ணுக்கே தெரியாதது கூட உன் மனசுக்கு வருது. ஆனால் நேர்மறையானது ஜெபிக்கும் போது ஏன் அது உன் மனசுக்குள்ள அந்த ஸ்பிரிட் எந்திரிக்கிற மாதிரி வரமாட்டேன்னு நான் கேட்குறேன். சும்மா கிடக்கிற ஒருத்தர் மாச்சேரி பக்கத்தில் அவன் பாட்டு கும்புன்னு தூக்கிட்டு இருக்கான் சார். நாங்கள் ஜெபிக்கிறப்ப இருந்தப்ப அவனுக்கு அந்த பயமே இல்லை. ஆனால் சாதாரண மக்களை தூங்க விட்டா அங்கே ஒன்றுமே நடக்காட்டினா கூட இவனுடைய அவிசுவாசம் மனது நிறைய நெகட்டிவில் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் காட்டுது. ஆனால் ஜெபிக்க போகிறப்ப மட்டும் பாசிட்டிவாக ஒன்றுமே தெரிலையே. நைட்டு தூங்கு, அப்போ மட்டும் எல்லாம் தெரியும் அவனுக்கு. இப்போ ஜெபிப்போம், கர்த்தர் எழுப்புறாருன்னா அப்போ ஒன்றுமே தெரில. அப்போ நைட்டு ஒன்றுமே தெரிலன்னு தூங்கு. எதிர்மறையானதை மட்டும் விசுவாசிக்கிறதுக்கு மனசு பேன் திறந்துருக்கு. நல்லதை சொன்னால் மட்டும் விசுவாசிக்கிறதுக்கு இறுக்கமாக மூடிக்குது. எவ்வளவு மோசமான ஆள் நீ! உன்னெல்லாம் வாயை திறந்து வாய்க்கில் வெடிகுண்டு வைக்க வேணாம். செத்தவன் எந்திரிப்பானா நம்ப முடியலையாம். ஆனால் நைட்டு தூக்குனா பேய் வந்துடும். பேய் மட்டும் வருது, உயிர் தெழுதல் வராதா? தட்டு. வாசிங்க. மரித்த நாயம் சதாக்காலம் உயிரோட சரீரத்தில் இருக்கிற. அதனால உட்காந்து சாப்பிட்டார். ஏன் சாப்பிட்டார் ஏசுனாரு? சொல்லுங்க. பசியில் இருந்தாரா? என் டைஜஸ்ட் எல்லாமே, என்னுடைய செரிமான உறுப்புகள் எல்லாம் ஒரு மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு வேலை பார்க்குற மாதிரி கும்முன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பாடியெல்லாம் திரும்ப எல்லாம் கிட்னி எல்லாம் சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னை தொட்டுப்பாருனாரு. தொட்டு பார்த்தான். அப்போ அவர் மாம்சத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உயிரோடு கூட இருக்கிறேன். அடுத்த வசனம். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். சூப்பர். இப்ப மரணம் அப்படின்ற திறவுகோல் யார் கையில இருக்கு? சொல்லுங்க. அப்ப மரணம் ஒன்று ஒரு பில்டிங்கை திறவுகோல், அந்த திறவுகோலை மூடிட்டாருன்னா இப்ப யாரும் உள்ள போகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் செத்த எவனுமே உண்மைக்கே சாகலை. கை தட்டுங்க.
ஏன்னா மரணம்ன்ற பில்டிங்கு மூடி இருக்கு. அதனால நீங்க ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிலாம் வாங்க கிடையாது. அவன் சாகவே இல்லை சார், நீங்க எழுப்பிடலாம் அவனை, நீங்க அவனை எழுப்பிடலாம், அவன் சாகவே இல்லை. ஏன்னா மரணத்துக்கான திறவுகோல் இயேசுனார் கையில் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, பாதாளத்துக்கான திறவுகோல் இயேசுனார் கையில் இருக்கு. சார் இந்த 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 ஆஃபீஸ் இந்த இந்த சர்ச் இருக்கு, பூட்டி இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு உள்ள நுழைய முடியுமா? முடியாது. ஆனால் எனக்கு நல்லா பழகினவங்க சாவியை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு, இந்த பசங்க வராங்க உள்ளே வந்துட்டாங்க, ஒரு கேமரா எடுத்து வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளே வர முடியும். ஏன்னா வந்து திறவுகோல் என்கிட்ட இருக்கிறது என் கூட பழகினால அவன் ஈஸியாக உள்ளே வந்துட்டு போகலாம். அப்படித்தான் அவர் கையில் திறவுகோல் இருக்கனால நீங்கள் ஈஸியாக மரணத்துக்குள்ளேயும் பாதாளத்துக்குள்ளேயும் உள்ளே போய் நீங்கள் விரும்பினதை செய்ய முடியும். கையை தட்டுங்க, அவருக்கு ஆமென்.